அதுல ஆ. அவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். சரி. அவர் விஜய்க்கும் நண்பர். ம். விஜயிடம் ஒண்ணு காங்கிரஸோட இப்போதைய அது காங்கிரஸ் இருந்த இடத்தை இழந்து கொண்டு அகில இந்திய அளவில் அதனுடைய தரம் ரொம்ப குறைந்து கொண்டு இருக்கிறது. ம். அவர் இந்த கூட்டணிக்கு ஒத்து வரலன்னா அந்த நபரே தாவேக்கால சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கிறது. நான் அதை ஒரு டோக்கனா சொல்லி வைக்கிறேன். சரி, புரியுது. ஆகையினால அது அந்த தகவல் எல்லாம் உண்மைதான். எக்கோ வருது, கொஞ்சம் எக்கோ வருது. எக்கோ குறைங்க. ஆகையினால ஆ. இது அந்த தகவல் உண்மை. இது நிலைமை எப்படின்னா, ம். திமுகவிடம் இருந்து திமுகவோட அன்னைக்கு பேசிட்டு போனவர்கள் ஏறத்தாழ 60 சீட்டு கேட்டிருக்காங்க. அறிவாலயத்தில் பேசிட்டு போனாங்கல்ல அந்த ஐவர் குழு, காங்கிரஸோட ஐவர் குழு. ம். அவங்க 60 சீட்டு கேட்டதாகவும் அதற்கு சரியான பதில் இல்லாததாலும் அதற்கு முன்பே விஜயை ட்ரை பண்ணி ஒரு கான்டாக்டை டெவலப் பண்ணி சைமல்டேனியஸாக இதை பேசி சரியாக வரலன்னா அப்புறம் இதை இவங்கள்ட்ட பேசலாங்கிற தகவல் தான் எனக்கு கிடைத்தது. ம். அந்த அடிப்படையில் அவங்க பேசியிருக்காங்க. அதற்கு கூட்டணிக்கு விஜயும் இசைவு தெரிவித்ததாகத்தான் தெரிகிறது. ஓகே. அது அந்த தகவல் உண்மைதான். அப்படி வந்தால் என்ன ஆகும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்ப எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் சொன்னது போல விஜய்க்கு ஒரு விஜய் சுனாமி தமிழ்நாட்டில் சுழல துவங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா எல்லா கட்சியிலும் இருந்து அங்கே போய் சேர்றாங்க. இப்போ நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரு. நேற்று போய் சேர்ந்து அவருக்கு ஒரு இனோவா கார்லாம் கொடுத்து நல்ல பிரச்சாரத்தை தீவிரமாக படுத்துங்கன்னு சொல்லி அவரை தயார் பண்ணி ஆகிவிட்டது. இன்னும் அடுத்தால பல பேர் அதிமுக இருந்தும் எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தி இருக்கிற ஒரு சிலர் போறதாகத்தான் பேசப்படுகிறது. ஸோ இப்போ விஜய்க்கு மக்கள் கூட்டம் செல்வாக்கு இருக்கிறது. இளைஞர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி இளைஞர்களை கொண்ட அந்த தமிழகத்தில் பெரும்பாலான பேர் அவருக்கு ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கிறது. அது அன்டெஸ்டட் அது எதுன்னு சொன்னாலும் கூட அது அவர் தேர்தலில் போட்டியிடல, கவுன்சிலரை கூட ஆகலன்னா வாய்ச்சொல் வீரர்கள் நிறைய பேர் பேசினாலும் கூட அவருக்கு இளைஞர்களிடம், இளம் பெண்களிடம், நடுத்தர வயது எல்லா தரப்புலையும் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இப்போ இருக்கிற திமுக அரசு மேல இருக்கிற அதிருப்தி தான் அதுக்கு மெயின் காரணம். சரி. அதிமுக மேலேயும் அதிருப்தி இருக்கிறது, திமுக மேலே அதிருப்தி இருக்கிறது. ஆனா திமுக மேலே இப்ப இருக்கிற அதிருப்தி மிகப்பெரிய அதிருப்தி. சரி.